சூரா அல் முத்தஃபிஃபீன் சொல்லாங்க. சரியான சூறா. அது நவீன காலத்தில விளம்பரங்கள் இந்த அட்வர்டைஸ்மென்ட்ஸ் நம்மள ஏமாத்துற மாரி வேற எதுவும் நம்மள ஏமாத்தலன்னு சொல்லாங்க. அவ்ளோ ஏமாத்தம், பித்தலாட்டம், அவ்ளோ மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயல் நடக்குது. இல்லைங்களா? ஒருத்தவனுக்கு ஒரு தேவை இருக்கோ இல்லையோ, அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட திருப்பி, திருப்பி, திருப்பி பார்த்தானா வாங்குறதுக்கு ஆசை வந்துரும். கன்சியூமரிசம் மைண்ட் செட் வேற. ஸோ சூரா முத்தஃபிஃபீன் எப்படி இதற்கு மறுப்பு குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அளவிலும் எடையிலும் குறைப்பவர்களுக்கு அழிவுன்னு சொல்லுது. அவங்க பிறருக்கு அளந்து கொடுக்கும்போது குறைச்சு குடுத்துர்றாங்க. தங்களுக்கு அளந்து வாங்கும்போது முழுமையா வாங்கிக்கிறாங்க. அந்த சூறாவ 3 வசனம் படிச்சு பாருங்க. தனக்கு லாபம் தனக்கு லாபம் வேணும் வாடிக்கையாளர் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல இல்லைங்களா? நவீன கால விளம்பரங்கள்ல இதை பார்க்கலாம். மக்கள் எல்லாமே பல்பொடி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எப்ப இந்த பேஸ்ட்டுக்கு மாறுனாங்க? கோல்கேட் உள்ள வருது. இந்தியா கம்பெனியே கிடையாது. கோல்கேட் என்ன செய்றான்? பற்பசைய அவனால விக்க முடியல, இங்க இந்தியால. அப்ப என்ன செய்றான்? ஏன்னா பல்பொடி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும்ன்னு சொல்லி விளம்பரம் போடுறது. இதையா பயன்படுத்துறீங்க? சார்கோல் கரியா பயன்படுத்துறீங்க, இதையா பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி அத மட்டமாக காமிச்சு, ஃபர்ஸ்ட்டு அவன் வந்ததே பல்பொடியிலேருந்து தான் அவன் பிராண்ட் ஆரம்பிச்சான். பிராண்ட் நல்லா பேர் பெருசான உடனே அடுத்து அவன் பற்பசைக்கு போயிட்டான். அதாவது பேஸ்ட்டுக்கு போயிட்டான். அந்த பேஸ்ட்ட டெய்லியும் நீங்க உபயோகப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அதுக்குள்ள சில கெமிக்கல்ஸ் போட்டு உங்களுக்கு என்ஹான்ஸா காட்டணும். இது ஒரு பக்கம். டீ தூள் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் குடிக்கக்கூடிய டீ தூள் டஸ்ட் குவாலிட்டி. டஸ்ட் குவாலிட்டின்னா என்ன? மீதி குப்பை. குப்பைய எடுத்துன்னு நமக்கு டீ தூள்னு விக்கிறான். நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ வந்து கரும்பு விளைச்சல்ல நம்ம தமிழ்நாடு தான் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஆனா நமக்கு கிடைக்கிறது 3ஆம் தர சர்க்கரை. பலருக்கு சர்க்கரையில 3 தரம் இருக்குன்னே தெரியல. இந்த விளம்பர கம்பெனிகள் என்ன செய்யுது, தங்களுடைய மட்டமான பொருட்களை விற்பதற்காக, குறிப்பாக தவறான கார்ப்பரேட் கம்பெனிகள், அ கார்ப்பரேட் முதலாளிகள் என்ன செய்றாங்கன்னா, நெறைய தந்திரங்கள யூஸ் பண்றாங்க, சூழ்ச்சிகள் செய்றாங்க இல்லைங்களா? மனிதர்களுடைய மனச அவங்க அதிகமா படிக்கிறாங்க. அதுக்கு லட்ச லட்சமா செலவு பண்றாங்க. படிச்சு எப்படி ஒரு ப்ராடக்ட்ட அவன்கிட்ட கொண்டு போறது? எப்படிலாம் செஞ்சா அவன் வாங்குவான்றத படிக்கிறாங்க. கலர்ல ஏமாத்துறாங்க. சில பாட்டில்ல விக்கக்கூடிய பொருட்கள பாட்டில் ஷேப் மூலியமா ஏமாத்துவாங்க. பளீர்ன்னு ஒரு மஞ்ச கலர் அடிச்சிருப்பாங்க பாட்டிலுக்கு. உடனே அவன் எல்லாம் போய் வாங்குவாங்க. இப்படி அவனுக்கு தெரியும். எப்படியெல்லாம் ஒரு விஷயத்த அவன்கிட்ட கொண்டு போறதுன்னு சொல்லி. பொருட்களை விக்கிறத விட நெறைய பேர் இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னா, மனிதர்களே பொருட்கள் கிட்ட விக்கிறாங்க. இதுதான் கார்ப்பரேட் கம்பெனியோடைய தந்திரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிடன் டெர்ம்ஸ்ன்னு இருக்கும். மறைக்கப்பட்ட நிபந்தனைகள் இருக்கும். ஆ பெரிய எழுத்துல என்ன போட்டிருப்பாங்க? கொட்ட எழுத்துல ஃப்ரீ இதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா சின்ன லெட்டர்ல என்ன போட்டிருப்பாங்க? ஃப்ரீ தான் இருந்தாலும் சில நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வாடிக்கையாளருக்கு முழு தகவலை வழங்காம இருப்பதாக இதில பார்க்கலாம். அடுத்தது ஃபேக்கான டிஸ்கவுண்ட் குடுக்குறது. முதல்ல விலைய உயர்த்திடுவான். பின்னர் என்ன செய்வான்? 50% ஆஃபர் தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவான். உண்மையான மதிப்பை மறைச்சு என்ன செய்றான்? லாபத்தை பெற முயற்சி செய்றான். அடுத்தது மிஸ்லீடிங் பிக்சர்ஸ் அதாவது விளம்பரத்தில எப்பவுமே பெண்கள் தான் வருவாங்க. பெண்கள வச்சு தான் அவன் பொருளே விக்கிறது. பெண்களை மதிக்கிறதே கிடையாது. போகப் பொருளாக பார்ப்பது. ரொம்ப தவறான விஷயம் இது. விளம்பரத்தில பார்த்தீங்கன்னா, பெரிய பர்கர் படம் போட்டிருக்கும். நிஜத்தில பார்த்தா கையளவு தான் இருக்கும். ஏமாற்றம் தான் அவனுக்கு. அடுத்தது ஃபேக்கான ரிவ்யூஸ். இல்லாத வாடிக்கையாளர்களுடைய பாராட்ட உருவாக்குறது. கமெண்ட் போடுறது. கடைசியா அவன் வாங்கியிருக்கவே மாட்டான் விசாரிச்சு பார்த்தா. உண்மையை மறைச்சு வாங்க வைப்பது. வியாபாரம் என்பது சம்பாதிக்கிறது மட்டும் இல்லங்க. அது ஒரு அமானத், ஒரு நம்பிக்கை. அததான் சூரத்துல் முத்தஃபிஃபீன் சொல்லுது. ஆனா அவன் என்ன செய்றான்? என்னென்னமோ செய்றான். பொய்யான தோற்றத்த உருவாக்குறான், வாடிக்கையாளரை ஏமாத்துறான், தகவலை மறைக்கிறான், அளவு, தரம், விலை, நிபந்தனைகள் எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் பாருங்க. எப்படி பரவுச்சு? சாக்லேட் திங்கிற பழக்கமே நம்ம தாத்தா, பாட்டிங்கிட்ட கிடையாது. ஆனா அமிதாப் பச்சன் ஒரு கடன் சுமையில மாட்டிக்கிட்டாரு. அவர வச்சு என்ன செய்றாரு? புரமோட் பண்ணி சாக்லேட்ட விக்கிறாங்க. சாக்லேட் உருவாக்குறதுக்கே எப்படி? முடிகள் நெறைய வேணும். சாக்லேட்டுக்கு சிஸ்டின் என்ற பொருள் வேணும். இப்ப சிஸ்டின் என்ற பொருள் எதுல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முடியில கிடைக்குது. இப்ப திருப்பதியில இருக்கக்கூடிய எல்லா முடியும் எங்க போகுது? சாக்லேட் கம்பெனிக்கு தான் போகுது. முடிய தான் தின்னுட்டு இருக்கிறோம். ஃபேஸ் கிரீம் விக்கணும். என்ன பண்ணணும்? கருப்பா இருந்தா அசிங்கம்ன்னு சொல்லி காட்டினா தான், விளம்பரம் பண்ணா தான், இவன் வெள்ளையாவறதுக்கு அந்த கிரீம் வாங்குவான். ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமோ, ஃபேர் எவரோ. இந்த கிரீம போடுங்க. எல்லா பசங்களும் உங்க பின்னாடி சுத்துவாங்க. அப்படின்னு காட்ட மாட்டான். பெண்கள் விளம்பரத்துல என்ன காட்டுவான்? அந்த பெண்ண விட நீ அழகா இருப்பன்னு காட்டுவான். அப்ப கம்பேரிசன் உருவாக்குனா தான் பெண்கள் மத்தியில ஒரு ப்ராடக்ட்ட விக்க முடியும். இந்த ஆண்கள ப்ராடக்ட் விக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த சென்ட்ட போடுங்க. இந்த சென்ட்ட உபயோகப்படுத்தினா எல்லா பெண்களும் உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்லி பொய்யா விளம்பரங்கள போடுவான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி யுக்தி வச்சிருக்கான் தன்னுடைய மட்டமான பொருள விக்கிறதுக்கு. இந்த குறைத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் சூரா முத்தஃபிஃபீன்ல இடையில மட்டும் குறைக்கிறது இல்லங்க. தகவலையும் குறைக்கிறாங்க, உண்மையும் குறைக்கிறாங்க, தரத்தையும் குறைக்கிறாங்க. ஆனா விலைய முழுசா வசூலிச்சுக்கிறாங்க. சூரா முத்தஃபிஃபீன் இந்த அநியாயமான வணிக மனப்பான்மையை கண்டிக்குது. இந்த சூறாவுடைய ஆயத்துகளை ததப்பூர் செய்யும்போது நமக்கு இவ்வளவு படிப்பினைகள் கிடைக்குதுங்க. வணிகத்துடைய பொதுவான ஒழுக்க கொள்கைகள் எப்படி இருக்கணும்? நவீன வணிகம் எப்படி இருக்கணும்? விளம்பர நடைமுறைகள் எப்படி இருக்கணுன்றதுக்கான அந்த
விஷயங்களை இந்த சூறாவோட நம்ம பொருத்தி பார்த்து நம்ம சரியான வியாபாரங்களை நம்ம செஞ்சு கொள்ளலாங்க. ஸோ விளம்பர யுத்திகள் பொதுவாக ஒரு 15 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் மக்களை ஏமாத்துறது. அந்த 15 விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் டெர்ம்ஸ். சலுகைகள் தள்ளுபடியின் போது விளம்பரத்தின் கீழே சின்ன ஒரு எழுத்துல என்ன செய்வாங்க, ஆஸ்டரிக்ஸ் நிபந்தனைகளை குறிப்பிடுவாங்க. அடுத்தது மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க. இது ரெண்டாவது டெக்னிக். அதை எக்ஸாஜரேஷன் பண்றது. முடி உடனடியா வளர்ந்துரும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், நிறம் உடனே மாறிடும், வெள்ளை ஆயிடுவ, நம்ப முடியாத இதெல்லாம் தர்றது வாசகங்களை. அடுத்து ஃபேக் டிஸ்கவுண்ட்ஸ் தர்றது. எப்படி பொருளுடைய விலையை ஃபர்ஸ்ட் செயற்கையா உயர்த்தி பின்னாடி அதுல இருந்து தள்ளுபடியை தருவது போல ஏமாத்துறான். ஒரு பக்கம் செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட், பிரபலங்களை வச்சு ஏமாத்துறது. தங்களுக்கு தெரியாத அல்லது பயன்படுத்தாத தயாரிப்புகளை வந்து பிரபலங்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அவங்களே அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஷாம்பு போட மாட்டாங்க. ஆனா இவன் என்ன செய்வான், நம்மளுடைய தலைவர் யூஸ் பண்றாரா, நம்மளும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு குட்டையில போய் விழுந்துருவான். ஸோ வந்து அச்ச உணர்வை ஏற்படுத்துறது, ஃபியர் அப்பீல் சொல்லுவாங்க. இதை போடலன்னா பல்லு சொத்தையாயிடும், இதை போட்டா பல்லு சொத்தையாயிடும், இதை போட்டா முடியெல்லாம் கொட்டிடும், சொட்டையாயிடுவ சொல்லி வாடிக்கையாளர் மனசுல தேவையற்ற ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. பொருளை வித்துணும் எப்படியாவது. அடுத்தது ஒரு ஸ்கார்சிட்டியை உருவாக்குறது. இது ஒரு டெக்னிக். அது பற்றாக்குறையை உருவாக்கி காட்டுறது. இது ஆக்சுவலா ஒரு பொய். இது லிமிடெட் எடிஷன் தான், ஹரியப் சொல்றது. இன்னும் சில பொருட்கள் தான் இருக்குன்னு சொல்லுவான். போய் உள்ள போய் பார்த்தா மொத்த பொருளும் மொத்த குப்பையும் அங்கதான் இருக்கும். அவசர அவசரமா விற்கிறான் மட்டமான பொருள். அடுத்து போடி வாடிக்கையாளர் மதிப்புரைகள், அதாவது ஃபேக் ரிவ்யூஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ஒரு டெக்னிக். அடுத்தது டிசெப்டிவ் கம்பேரிசன், ஒப்பீட்டு மூலியமா ஏமாற்றுறது. தங்கள் தயாரிப்பை ஏதோ ஒரு பொதுவான பிராண்டோடு ஒப்பிட்டு தங்கள் பொருளை மட்டும் உயர்த்தி காட்டுறது. ஒரு அடுத்தது வந்து சமூக அழுத்தத்தை உண்டாக்குறது, பியர் ப்ரெஷர் உண்டாக்குறது. நீங்க இதை வாங்கலன்னா நீங்க பின்தங்கிடுவீங்க என்பது போல காட்டுவது. அதுக்குன்னு என்ன பண்ணுவான், பொருளை இது புதியது, முன்னேறு அப்படின்லாம் வார்த்தையை யூஸ் பண்ணுவான். அடுத்தது ஃப்ரீபி ட்ராப்ஸ், இலவச சலுகைகள் தரோன்னு சொல்லி ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம்னு பார்ப்பான். கடைசியில் எல்லா இலவசத்தையும் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட தான் போய் பில்லு எழுதணும். ஸோ அந்த இலவச பொருளுடைய விலையும் சேர்த்து வசூலிச்சுப்பான் அந்த இதில், அந்த ஃப்ரீ கொடுக்குறான் அது. ஸோ உளவியல் ரீதியான தூண்டுதல்கள், எமோஷனல் ட்ரிகரை ஏற்படுத்துது. அது பாசம், குடும்பம், தேசியம் இப்படி போன்ற உணர்ச்சியை பயன்படுத்தி என்ன பண்ணுவான், பொருளை விற்பான். சாக்லேட் எப்படி விற்றானுங்க, ஒரு நல்லதுக்கும் சாக்லேட் சாப்பிட்ணும், ஒரு பர்த்டேவா சாக்லேட் சாப்பிட்ணும், ஒரு குடும்பத்தில் ஒரு ஒன்று கூடுறாங்களா சாக்லேட் சாப்பிட்ணும், எல்லாத்துக்கும் சாக்லேட் சாப்பிட்ணும். எப்படி அல்கஹாலை விளம்பரம் பண்ணாங்களோ, அல்கஹாலை விளம்பரம் பண்ணும்போது நல்லதுக்கும் சினிமாவில் எப்படி விளம்பரம் பண்ணுவான், ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக அதுலேயும் குடிக்கணும், லவ்வர் விட்டுட்டு போயிட்டா லவ் ஃபெயிலியர்லையும் குடிக்கணும், ஒருத்தவங்க செத்துட்டானா அதுலேயும் குடிக்கணும், மொத்தத்தில் குடிக்கணும் குடிக்கணும், கடைசியாக எங்கே போனோம், போய் அவனை புதைச்சிருவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் இப்படி காட்டும்போது அவன் வந்து எல்லா நேரத்துலையும் குடிக்கணும் போல இருக்குதுன்னு சொல்லி அவன் மைண்டில் தவறாக பதிவாகுது. ஸோ இப்படித்தான் என்ன செய்கிறாங்க, ஒரு பொருளை விற்கிறாங்க. டைமண்டை விற்கும்போது கூட பாருங்க, அதை வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் விற்றாங்க. ஆனால் ஒரு பெரிய கேம்பெயின் நடந்தது. பிளட் டைமண்ட் கேம்பெயின் மூலியமாக என்ன செஞ்சாங்க, பல லட்சம் பேர் இதனால கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அப்புறம் தான் அந்த டைமண்டோட மதிப்பே போகுது மக்கள் மத்தியில். 45,000 சிறுமிகள் கற்பழிக்கப்படுறாங்க. பொதுவா எதுக்குன்னா, இந்த ஜாய்ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, வீடியோ கேம் விளையாடுறோம் இல்லையா, அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து அதில் ஒரு ஒரு பொருள் போட்டால் தான் அது வேலை செய்யும். அந்த பொருளை எடுக்கிறது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகும்போது அங்கே வந்து பல கற்பழிப்புகள் நடக்குது, நிறைய சண்டைகள் நடக்குது. அதன் மூலியமா தான் அந்த ஜாய்ஸ்டிக்கான அந்த பொருளே கிடைக்குது இவன் வாங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவன் கண்டிப்பா இதை வாங்குவானா ஒருத்தவன், கண்டிப்பா வெறுப்பான் இல்லையா. இவ்வளோ கேவலமான விஷயத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தது வேக் டெர்மினாலஜி யூஸ் பண்றது, அதாவது இது இயற்கையானது, இது ஆரோக்கியமானது, இது ஹெர்பல் சொல்லி. சரி, எல்லாத்துக்கும் பயந்து ஆர்கானிக் பக்கம் ஓடினா அங்க ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்குதுங்க. இது இயற்கை, ஆரோக்கியம், அமேசான் காட்டு மூலிகை அப்படின்லாம் சொல்லுவோம். வார்த்தைகளை தாராளமா பயன்படுத்தும். அடுத்து விஷுவல் டிசெப்ஷன், பெயரளவில் கவர்ச்சி காட்டுறது. ஸோ விளம்பரத்தில் காட்டப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் அல்லது பொருட்கள் வந்து நிஜத்தில் வாங்கும்போது அது வேறுபட்டு இருக்கும். பர்கர் விளம்பரமாக இருக்கும், என்ன அது கை சைஸ் தான் இருக்கும். அது லிமிடெட் டைம் ஆஃபர்னு சொல்லுவான், கடைசியில் பார்த்தா மொத்த குப்பையும் அங்கே தான் இருக்கும். அடுத்தது சூடோ சயின்ஸ், அதாவது அறிவியல் பூர்வமான பொய்கள் சொல்லுவான். புரிந்து கொள்ள முடியாத என்ன செய்வான், அறிவியல் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி தங்கள் தயாரிப்பு தான் சிறந்ததுன்னு நம்ப வைப்பான். ஸோ இதெல்லாம் விற்கிறதுக்கு பல லட்சம் கோடி வந்து லஞ்சம் வேற கொடுக்கணும் அரசியல்வாதிகளுக்கும் இன்னும் நிறைய பேருக்கு. ஸோ டிவியில் காட்டக்கூடிய பெரும்பாலான விளம்பரம் எது ஃபேமஸாக வருதோ அந்த பொருள்லாம் தயவு செய்து வாங்காதீங்க. தற்சார்பு வாழ்க்கையில் ஒருத்தவங்க செய்கிறாங்களா அதை முற்படுத்துங்க. ஒரு ஆர்கானிக்காக வாங்குறீங்களா அதை முற்படுத்துங்க. விளம்பரங்கள் இல்லாத பொருட்களை முற்படுத்துங்க. அதுதான் உடலுக்கு நல்லது. எப்பவுமே ஒரு முஸ்லீம், ஒரு மக்கள் வந்து ஏமாறக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அறம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பொருட்களை வாங்க வேண்டும். அதை தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்.